ஹாய் கியூட்டீஸ், வெல்கம் டு சூசி சேனல். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி என்னோடய வீடியோக்கு லைக் போட்டுருங்க. வாங்க இன்றைக்கி எபிசோட் என்ன பார்க்கலாம். போன எபிசோட் லாஸ்ட்டில் வந்து என்ன காட்டியிருப்பாங்கன்னா, ஒரு பூனை டீமன் என்னோட கடைக்கு வந்து வேலை பார்க்க வந்திருக்கும். அதை வந்து ஜின் பார்த்துருப்பான். ஜின்னை பார்க்குறதுக்காண்டி லேன் வந்திருப்பான். லேன் சொல்கிறான், இந்த மாதிரி மின் வந்து நைட் கிளப்பில் வேலை பார்த்துட்ருக்கா, உனக்கு தெரியுமா? க்ரீன் டீமன் மட்டும் இல்லாட்டினா எனக்கு அந்த இடத்த பற்றி ஒன்றுமே தெரிஞ்சிருக்காது. அங்கே வந்து அவள் சிங்கராக இருக்கா அப்படின்னு சொல்கிறா. அதுவும் இல்லாமல் அவளோட ஒரு பொண்ணு வந்து ரெஸ்கியூ பண்ணியிருப்பாளா, அந்த பொண்ணு அங்கே தான் வந்து சிங்கராக வேலை பார்க்க, இப்போ அந்த பொண்ணு கூட தான் தங்கியிருக்கா. அந்த பொண்ணை பார்க்க நல்ல பொண்ணு மாதிரி தான் இருக்கா. அந்த பொண்ணை நான் வேணால் நம்பலாம். என்னால் டெய்லி வந்து பொண்ணு பின்னாடி சுற்றிட்டு இருக்க முடியாது. அதனால நான் வந்து க்ரீன் கலர் டீமனை வந்து இங்கே வந்து பார்த்துக்க சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொல்கிறான். ஜின் சொல்கிறான், லேன் நீ வந்து எந்த கெட்ட போட்டாலும் வந்து நல்லா இருக்க அப்படின்னு சொல்கிறான். நான் கிண்டல் அடிக்கிற மாதிரி. நீ லேனும் கேட்டுகிட்டே பின்னாடி போகிறான். இங்கே ஷுன்னோட கடையை காட்டுறாங்க. ஷுன் எல்லா எம்ப்ளாய்க்கும் வந்து கேஜெட்ஸ் வந்து எல்லா கலரும் வந்து கரெக்டாக இருக்கணும். ஃபஸ்ட்டு ஃபேடான கலர்லாம் வை. அதுவும் இல்லாமல் ஷூஸ் வந்து பாய்ஸ்க்கும் கேர்ள்ஸ்க்கும் ஒன்றா வைக்காத, தனித்தனியாக வந்து வை. இந்த மாதிரி கண்ணாடி எதுக்கு இந்த மாதிரி திரும்பி இருக்குது, எப்போதுமே கஸ்டமர்ஸ் பார்க்கறக்காண்டி தான் கண்ணாடி இருக்குது. அப்படி எப்போ பார்த்தாலும் நான் தான் திருப்பி வச்சுருக்கேன், உங்களுக்கு இது கூடவா தெரியாது, நான் எத்தனை தடவை தான் சொல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவன் தொண்டை தண்டி வத்தாமல் பேசிட்டே இருக்கான். உடனே அந்த பூனை பையன் என்ன பண்ணுறான்னா, நீங்கள் காலைல வந்து தண்ணி கூட குடிக்காமல் இப்படி பேசிகிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு தொண்டை வந்து ரொம்ப ரஃப் ஆகிடும், நீங்கள் அதை கேப்புச்சினோ குடிங்க, உங்கள் தொண்டைக்கு நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு ஷின் கேட்குறான், உனக்கு எப்படி தெரியும் எனக்கு கேப்புச்சினோ பிடிக்கும்ன்ட்டு அப்படின்னு கேட்கும்போது, உங்களோட புது ஷூட் நல்லா இருக்கா, இங்கே எல்லோரும் தான் சேர்ந்து செஞ்சாங்க அந்த ஷூட்டை, உனக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்கிறான். ஓகே நீ இப்போ வேலை பாருன்னு சொல்லிட்டு அவன் அனுப்பி விட்ருந்தான். இந்த கடை வந்து பழைய மாதிரி திறந்துருந்தாங்க. வெளியே 2 பேர் நின்றுட்டு இந்த மாதிரி வந்து கூப்பிடுறாங்க, இந்த மாதிரி எங்கள் கடைக்கு வாங்க, உள்ள நிறைய டிசைன்ஸ் இருக்குது, நல்லாயிருக்கும் ட்ரெஸ்ஸஸ்லாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அங்கே யாருமே வரல. அப்போ இந்த பூனை பையன் ரொம்ப அழகாகவும் க்யூட்டாகவும் இருக்கிறத பார்த்து நிறைய பொண்ணுங்க வந்து அந்த கடைக்கு வராங்க. ஃபஸ்ட் ஒரு கஸ்டமர் வராங்க, செகண்ட்னா இன்னொரு கஸ்டமர் வராங்க அப்படின்னு சொல்லிட்டு இவனை பார்க்குறதுக்காண்டி நிறைய பொண்ணுங்க லேடிஸ் நிறைய பேர் வராங்க. அதை பார்த்து அங்கே ஆல்ரெடி ஒர்க் பண்ணிட்டு இருக்க அந்த 2 எம்ப்ளாய்க்கு வந்து ரொம்ப காண்டாகுது. என்னடா வந்ததுலேருந்து இவனுக்கே கஸ்டமர்ஸ் வராங்க, நம்மளுக்கு வந்து யாருமே வரமாட்டேக்காங்க, நம்ம சும்மாவே இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப என்ன சொல்கிறது ஃபீல் பண்ணுறான். 3 கஸ்டமர்ஸ் வந்து கடைக்கு வராங்க. உடனே அதை பார்த்த 2 வேலையாளும் யார் யாருன்னா சொல்லி இவன் மேலே பொறாமப்பட்டிருப்பாங்களா, அவங்க 2 பேரும் வந்து இன்னும் வந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு போய் அவங்க வந்து டீல் பண்ண போகிறாங்க. அப்போ அந்த பூனை பையன் வந்து, உங்களுக்கு வந்து என்னம்மா நான் ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு கேட்கோன்னே அவன் அழகை பார்த்து அந்த 3 கஸ்டமர்ஸுமே அவன் பின்னாடியே போயிருந்தாங்க. அவன் வந்து சேல் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஷுன் வந்து மேலேருந்து கீழே இறங்கி வாரான். வந்துட்டு செக் புக்லாம் பார்க்கான். 13 ட்ரெஸ்ஸு, 9 சாக்ஸு, 5 நெக்டை, இதெல்லாம் நீங்களே வந்து சேல் பண்ணீங்க, பரவாயில்லையே அப்படின்னு சொல்கிறான். அவனே சைடில் பார்த்தா அந்த பூனை பையனோட நேம் போட்டிருக்கவும் அந்த பூனை பையனை பார்த்து, நீ தனியாக இதெல்லாமே வந்து சேல் பண்ண அப்படின்னு கேட்குறான். அதுக்கு வந்து அவன், ஆமாம் நான் இப்போ தான் புதுசாக வந்திருக்கேன், நான் வந்து நிறைய வேலை பார்க்கணும், நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு வந்து அவனை வந்து கூப்பிட்டு கழுத்தில் கை வச்சுருக்கான். ஆனால் அவன் பூனை டீமனால கழுத்தில் கை வைக்கும் அவனுக்கு ஒரு மாதிரியாக வந்து கூசுது. இங்கே பாருங்கள் எல்லாருமே வந்து இவன் நம்ம நல்லா வேலை பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறான். நைட்டு காட்டுறாங்க. ஷுன்னோட கடைக்கு வந்து பின்னாடி கிச்சன் இருக்கும். அந்த கிச்சனுக்கு வந்து அந்த பூனை பையன் வந்து போகிறான். எதுக்காண்டினா மீட்டை வந்து சாப்பிட்றதுக்காண்டி. அதுக்குன்னு சமைச்ச மீட்லாம் கிடையாது, பச்சையாக இருக்கிறத அப்படியே சாப்பிட்றதுக்காண்டி போகிறான். ஏன்னா அவனுக்கு அடிக்கடி நிறைய பசிக்கும். இப்போ வந்து ஈவினிங் வந்து வேலை பார்க்குற நைட் கிளப்பை காட்டுறாங்க. அங்கே நிறைய கஸ்டமர்ஸ் வந்து வராங்க. வரவனுக்கு அந்த மேனேஜர் சொல்கிறான், இந்த மாதிரி இன்னைக்கு சர்ப்ரைஸ் இருக்குது என்னென்னு கேட்கும்போது, இன்னைக்கு புது சிங்கரை வந்து நாங்கள் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்கிறான். நிறைய பேரை வெல்கம் பண்ணுறான். அப்போது மிங்கு வந்து பாட்டு பாடுற டைம் வந்து வந்துடுச்சு. மேனேஜர் போய்ட்டு ஸ்டேஜில் போய், இன்னைக்கு வந்து புது பெர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுக்க போகிறாங்க, அவங்க பேர் வந்து லீமிங் அப்படின்னு சொல்கிறான். ஈவினிங்கும் ஃபஸ்ட் வந்து ஃபேஸில் மாஸ்க் வச்சுட்டு லைட்டாக பாடுறா. அப்புறம் மாஸ்க் எடுத்துகிட்டு பாடுறா. அவள் பாடுறது வந்து எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கு. அவள் பாடுறத வந்து ஜின்னும் அதே இடத்துலேருந்து தான் பார்த்துட்ருக்கான். அந்த ஷாஷா பொண்ணு இதெல்லாம் வயிற்றெரிச்சலோட பார்த்துட்ருக்கா.
இப்போ அவங்களோட ட்ரெஸ்ஸிங் ரூமை காட்டுறாங்க. ட்ரெஸ்ஸிங் ரூமில் வந்து ஷாஷா என்ன பண்ணிட்டான்னா, ஒரு ட்ரெஸ்ஸை அவ கூடதான் நினச்சி கிழிச்சிட்டா. ஆனால் லீமிங் தான் வந்து ட்ரெஸ்ஸே கிடையாது. ஏன்னா அவளுக்கு காசு எதுவுமே கிடையாது. அவள் தாவோட்டம் தான் எல்லா ட்ரெஸ்ஸும் கடன் வாங்கி போட்டுட்டு இருந்திருப்பா. அது தெரியாமல் ஷாஷா வந்து அவளை பழி வாங்குற பேரில் வந்து ட்ரெஸ்ஸை கிழிச்சு வச்சிட்டா. அப்போ அவ வாரா, அங்கே இருக்க எல்லாருக்குமே தெரியுது ஷாஷா தான் பண்ணியிருக்கான்ட்டு. உடனே ஷாஷா வந்து லீமிங் பார்த்து, அச்சச்சோ இப்போ நீ என்ன போடுவ, உன் ட்ரெஸ் வேற கிழிச்சிட்டாங்களே அப்படின்னு சொல்றா. அதுக்கு வந்து அவ, அது என்னோட ட்ரெஸ்ஸே கிடையாதே அப்படின்னு சொல்லிட்டு போறா. ஆஷா கேட்கா, அப்போ யாருக்குள்ளதுன்னு கேட்கும்போது, இந்த மாதிரி என்கிட்ட ட்ரெஸ் கிடையாது, நான் எப்போவுமே தாவோட்டம் தான் கடன் வாங்கி போடுவேன் அப்படின்னு சொல்றா. அவன் வந்து பார்த்துட்டு, இந்த மாதிரி என் ட்ரெஸ் எல்லாத்தையும் யார் கிழிச்சதுன்னு கேட்கும்போது, இந்த மாதிரி ஷாஷா தான் அப்படிங்காங்க. சரி வாங்க, அவள் ட்ரெஸ்ஸை இப்போ நம்ம கிழிக்கலான்னு சொல்லிட்டு சும்மா ஃபன்னாக விளாண்டுட்டு இருக்காங்க. இங்கே எல்லா சிங்கிங்லாம் முடிச்சுட்டு லீமிங் வந்து வெளியே வரா. வந்து கால் தடுக்கி விட்டுறது, போய் விழுந்துருதா பார்த்தா ஜின் மேலே தான் போய் விழுந்திருக்கா. நான் பெர்ஃபார்மன்ஸ் தான் பார்க்க வந்தேன் அப்படின்னு சொல்கிறான். நீ அப்படின்னு அவனும் சரி சொல்லிட்டு பார்க்கா லீமிங். உடனே நீ எப்படி இருக்க அப்படின்னு கேட்கும், நல்லா இருக்கேன். ஆனால் இந்த மாதிரி பெர்ஃபார்மன்ஸ் பார்க்க வந்தீங்கன்னா நான் வந்து உங்களை வெல்கம் பண்ணுவேன். ஆனால் இது தேவையில்லாமல் பேசுனீங்கன்னா நான் வந்து டிஸ்ரெஸ்பெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்புறம் நீங்கள் வந்து ஃபீல் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்கிறா. அந்த இடத்துக்கு தாவ வந்துட்டு, என்ன நீ எனக்கு வெயிட் பண்ணாமல் வந்துட்ட அப்படின்னு பார்க்கும்போது முன்னாடி ஜின் நிற்கான். நீங்கள் கேலரியோட ஓனர் ஜின் தானே அப்படின்னு கேட்குறான். அவனும் ஆமாம் அப்படின்னு சொல்கிறான். அவனே லீமிங்கை பற்றி கேட்கான். அவங்க 2 பேருக்குமே முன்னாடி முன்னாடி தெரியுமான்னு கேட்கும்போது, இல்லை அவன் வந்து என்னோட கெஸ்ட் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து கிளம்பிடுதா. ஆனால் ஜின் ரொம்ப பாவம். இப்போ வந்து ஷுன்னோட கதையை கட்டுறாங்க. ஷுன் வந்து மாடியிலேருந்து வரைஞ்சிட்ருக்கான். அப்போ 2 வேலையாள் வந்து இந்த மாதிரி பூவை பார்க்கும்போது ஏதோ தப்பாக தெரியுது. ஏன்னா நைட்டு வந்து எல்லா மீட்டையும் யாரோ சாப்பிட்ருக்காங்க. அதுவும் பச்சை மீட்டை யாரோ சாப்பிட்ருக்காங்க. கிச்சன் பக்கத்தில் தான் அவனோட ரூமும் இருக்குது. கண்டிப்பாக அவன் தான் பண்ணியிருப்பான் அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு வந்து ஷுன் இந்த மாதிரி கிட்ட வாங்க அப்படின்னு கூப்பிடுறான். நான் வந்து இந்த மாதிரி உங்கள்கிட்ட ஹார்ஷாக நடந்திருக்கேனா இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி நான் உங்களுக்கு எப்போமா சாப்பாடில் வந்து குறை வச்சுருக்கேனா அப்படின்னு கேட்கும்போது இல்லை அப்படின்னு. அப்புறம் வந்துக்கு ஃபூ வந்து சாப்பாடை வந்து கிச்சன்லேருந்து எடுத்து சாப்பிட போகிறான் அப்படின்னு கேட்கும்போது, இல்லை அதுவும் சமைச்ச சாப்பாடுலாம் கிடையாது, அது பச்சைன சாப்பாடு. அதை கேட்டுட்டு ஷுன், அவன் வந்து என்ன மாஸ்டர், அவன் வந்து ஒரு ஹியூமன், அவன் எப்படி அதெல்லாம் சாப்பிடுவான். கொஞ்சமாக மூளையை வந்து யூஸ் பண்ணுங்க, இந்த மாதிரிலாம் தேவையில்லாமல் பேசாதீங்க, அவனை பற்றி ஃபஸ்ட்டு ரூமர்ஸ்லாம் க்ரியேட் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு அவன் சொல்கிறான், இல்லை நாங்கள் வந்து உண்மையை தான் சொல்கிறோம், செஃப்பும் வந்து எங்கள்கிட்ட சொன்னாங்க. ஃபூ வந்து இங்கே வேலைக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் மீதியான மீட் எல்லாமே கிச்சனில் இருக்கிறது காணாமல் போகுது அப்படின்னு சொல்கிறான். சரி நாங்கள் சொல்லும் போது தான் நீங்கள் நம்ப மாட்டேங்கிறீங்க, அவனை ஃப்ளேம் பண்ணுறீங்கன்னு சொல்கிறீங்க. நீங்களே வந்து செஃப்ட் வந்து பேசி பாருங்கள், அவர் தான் ரொம்ப ஹானஸ்டான மேன் ஆச்சு, நீங்கள் வந்து பேசுங்க அப்படின்னு சொல்கிறான். நாங்களே வந்து கிச்சனை காட்டுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே சுன்னும் சரி வா கிச்சனில் போய் செக் பண்ணி பார்க்கலாம், எவிடன்ஸ் ஏதாச்சும் இருக்கான்னு சொல்லிட்டு போகிறாங்க கிச்சனுக்கு. எல்லாம் எப்படி கிடக்குன்னு பாருங்க கீழே. அது நாயால் கூட அப்படிலாம் கடிச்சு போட முடியாது, அப்படியெல்லாம் உடச்சி உடச்சி போட்டிருக்கு எல்லாமே. வேலை பார்க்குறவன் சொல்கிறான், இந்த மாதிரி கிச்சன் கிட்ட அவன் தான் இருக்கான். ஆனால் அவன்கிட்ட போய் கேட்கும்போது அவன் சொல்கிறான், எனக்கு ஒரு சின்ன வாய்ஸ் கூட கேட்கல, சவுண்ட் எனக்கு எதுவுமே கேட்கல அப்படின்னு சொன்னான். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவன் தான் வந்து ப்ரைம் சஸ்பெக்டாக இருப்பான். ஓகே போதும் போதும், அவன் தேவையில்லாமல் வந்து ப்ளேம் அவன் மேலே போடாதீங்க. இப்போ வர சாப்பாடு நேரம் வந்துடும், நம்ம சாப்பாடுக்கு என்ன பண்ண, எல்லாமே வேஸ்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறான் செஃப்பு. அதுக்கு வந்து ஷுன் சொல்கிறான், இப்போ நம்ம கம்பெனி நல்லாவே ஓடிட்டுருக்கு, நிறைய காசு சேருது, நம்ம வேணால் ஹோட்டல்லே சாப்பாடு ஆர்டர் பண்ணி சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்கிறான். சாப்பாடு எல்லாம் வந்துட்டு பூனை பையன் என்னடானா எல்லாரும் இடித்து தள்ளிட்டு வந்து உட்காந்துட்றான். வந்துட்டு அவன் வாட்டில் சாப்பிட்டுட்ருக்கான். அந்த 2 வேலையானும் வந்துட்டு சரி நம்மளும் சாப்பிடலாட்டினா எல்லாத்தையும் இவனே காலி பண்ணிடுவேன்னு சொல்லிட்டு வேகமாக போயிட்டு சாப்பாடு வந்து எடுக்காங்க. அப்போ அந்த பூனை பையன் வந்து அதை எடுத்துட்டு சாப்பிட்ருதான். இப்போ இந்த பூனை பையன் என்ன பண்ணுறான்னா, ஷுன் பக்கத்துல இருந்து ட்ரெஸ் எல்லாம் மறைச்சி வச்சிட்ருக்கான். அப்போ வந்து அங்கே வேலை பார்க்குறவன் வந்துட்டு இந்த மாதிரி லேண்ட் வந்து உங்களுக்கு சன்ஃப்ளவர்ஸ் வந்து அனுப்பி வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு உடனே அந்த பூனை பையன் ஓடி போயிட்டு சன்ஃப்ளவர்ஸ்லாம் வந்து அவருக்கு அலர்ஜி. அதை கேட்ட ஷுன், உனக்கு எப்படி எனக்கு அலர்ஜின்னு தெரியும் அப்படின்னு கேட்கும்போது அவன் சொல்கிறான், என்னோடய ஃபேமிலிக்கும் இதே அலர்ஜி இருந்துச்சு, அவங்க உங்களை மாதிரி தான் வந்து ரியாக்ட் பண்ணுவாங்க சன்ஃப்ளவர்ஸை பார்த்தா, அதான் நானும் பார்த்து கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்கிறான். அந்த கொண்டு வந்தவன் கேட்கான், உங்களுக்கு சன்ஃப்ளவர்ஸ்னால் அலர்ஜியா அப்படின்னு கேட்கும்போது, உனக்கு வந்து தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு ஷுன் வந்து அடிக்க வரான். இந்த மாதிரி கூட தெரிஞ்சிருக்கு எனக்கு சன்ஃப்ளவர்ஸ் அலர்ஜின்ட்டு, அவன மாதிரி கொஞ்சமே அட்டென்டிவாக இரு. இதுலேருந்து நான் ரோட்டில் நடக்கும்போது இந்த ஸ்டோரில் ஏன் இந்த ஷிங்காயில் எங்கேயுமே வந்து சன்ஃப்ளவர்ஸ் நான் பார்க்க கூட கூடாது அப்படின்னு சொல்கிறேன். அவன் ஓகே ஓகே சொல்லிட்டு ஓடிடுதான்.
கடையில் வந்து கஸ்டமர்ஸ் வந்து எல்லாம் வாங்கிட்டு இருக்காங்க. அப்போ வந்து இந்த பூனை பையன்கிட்ட வந்து ஒரு கஸ்டமர் வந்து பிஸ்கெட் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அந்த கஸ்டமர் வந்து இந்த பூனை பையன் வந்து பார்த்துட்டே இருக்கான். அதுக்குன்னு கஸ்டமர் மேலே க்ரஷ்ன்னு நினச்சிடாதீங்க. அவள் சாப்பிட்ற பிஸ்கெட் மேலே தான் அவனுக்கு க்ரஷ் வந்திருக்கு. அந்த பொண்ணும் இந்த மாதிரி 2த்தையுமே பேக் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்கிறா. அவன் பில் கவுண்டரில் போயிட்டு இந்த மாதிரி 2 ட்ரெஸ்ஸையும் பேக் பண்ணுங்கன்னு சொல்லி கொடுத்துருதான். அப்போ பிஸ்கெட் சாப்பிட்டுட்டே இருக்கான். அந்த கஸ்டமர் வந்து அவன் குருன்னு பார்க்கா. அந்த கஸ்டமரும் என்னடான்னு சொல்லிட்டு பார்க்குறான். அவன் வயிற்றுலேருந்து சத்தம் வருது, இந்த மாதிரி நீங்கள் பசியாக இருக்கீங்களா அப்படின்னு கேட்குறா. அதுக்கு வந்து பொண்ணு பையன் ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிஸ்கெட் ஒன்று எடுத்து சாப்பிட்டு பார்க்கா. ரொம்ப பிடிக்குமே, அவ்வளோ பிஸ்கெட் எடுத்து வாயை சாப்பிட்ருக்கான் அவன். நைட் ஆச்சு. ஷுன் வந்து வீட்டுக்கு போகாமல் இன்னும் அவன் அந்த கணக்கு வழக்கெல்லாம் பார்த்துட்ருக்கான். கணக்கு வழக்க பார்த்துட்டு சரி வீட்டுக்கு போகலான்னு சொல்லிட்டு கிளம்புறான். இப்போ வந்து எனக்கு ஒரு சவுண்டு கேட்கு. என்னடா கிச்சன்லேருந்து சவுண்ட் வருதுன்னு சொல்லிட்டு அப்படியே போகிறான். கையில் வந்து ஒரு கல் எடுத்துகிட்டு கம்பீரமாக அதை அடித்து கொன்றுன்னு சொல்லிட்டு போகிறான். ஆனால் கிட்ட போனால் தான் தெரியுது ஏதோ மனுஷன் வந்து இந்த பச்சைக்கறியெல்லாம் தின்னுட்டு இருக்க மாதிரி. அதை பார்த்தோன்னே ஷாக் ஆகுதான். பார்த்தா தான் தெரியுது அந்த பூனை பையன்ட்டு. க்ளீனிங் கட்டுறாங்க. பெர்ஃபார்மன்ஸ் முடிச்சுட்டு வந்து உட்காரலான்னு வரா. அப்போ ஷாஷா என்ன பண்ணுறான்னா இந்த டேபிள் வந்து என்னோடது அப்படின்னு அங்கே உட்கார்ற எல்லா டேபிளுமே சொல்லிட்டு இருக்கா. இடமே கொடுக்க மாட்டேக்கா. அதை பார்த்த வந்து தாவோ இந்த மாதிரி என்னோடதில் உட்காந்துக்கோன்னு சொல்லிட்டு சொல்கிறா. க்ளீனிங் வந்து சொல்கிறேன் அந்த மோட்டல் வேர்ல்டில் வந்து பீப்புளாக ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்காங்க அப்படின்னு சொல்கிறா. உடனே சாஷா வந்து பார்த்துட்டு சொல்கிறா, நீ இந்த மாதிரி தாவா அவளுக்கு சப்போர்ட் பண்ணாத அப்படின்னு சொல்கிறா. இன்னைக்கு அதுக்கு வந்து தாவோ சொல்கிறா இன்னைக்கு எவ்வளோ கூட்டம் வந்துச்சுன்னு பார்த்தியா? எதுக்கானா எல்லாம் லீமிங்கோட பெர்ஃபார்மன்ஸை பார்க்கறதுக்காண்டி தான். உன்னோட பிஸ்னஸ் வந்து நல்லாவே இம்ப்ரூவ் ஆகிட்டு. அதுவும் இல்லாமல் மேனேஜர் வந்து லீமிங் சொல்லியிருக்கா. இந்த மாதிரி அதிகமாக வர காசு எல்லாத்தையுமே நம்மளோட டவுரிக்கு வந்து அவள் கொடுத்துருக்கா. அதுக்கு சாஷா சொல்கிறா, அவளோட உண்மையான இன்டென்ஷன் என்னன்னு தெரியாமல் நீங்களாம் பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்னு சொல்கிறா. உடனே அவள் ஒன்றுத்தி சொல்கிறா இன்னும் ஒருத்தி நம்ம கிளப்பில் இருக்கா. அவளுக்கு வந்து அடுத்தவங்க வந்து ரொம்ப திறமையாக இருக்கிறது வந்து பிடிக்கல போல, அதுக்காண்டி தான் இப்போ பிரச்சனை பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு சொல்கிறா. ஷாஷா வந்து கெட்ட பொண்ணு அந்த மாதிரிலாம் கிடையாது. அவள் பண்ணுற எதையுமே நீ பர்சனலாக எடுத்துக்கிறவன்னு சொல்கிறா. அதுக்கு லீமிங்கும் இல்லை நான் அப்படிலாம் கிடையாது. இன் வந்து வெளியே நின்றுட்டுருக்கான். தாவ வந்து போனதும் கேட்கா, இந்த மாதிரி குளிருதா எப்போ வந்த அப்படின்னு கேட்கும்போது எனக்குலாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்கிறா. நீ தாவ சொல்கிறா, இந்த மாதிரி லீவிங் தான் இன்னைக்கு வந்து செம்மையாக பெர்ஃபார்மன்ஸில் கலக்கிட்டா, நம்ம வேணால் அதை செலிப்ரேட் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. இன் வந்து லீவிங்கை பார்க்கா. நீ தாவோ 2 பேரையும் கைப்பிடிச்சு கூப்பிட்டு போயிடுதா. ஒரு கடையில் உட்காந்துட்டு தாவோ கேட்காதம்மா உனக்கு என்ன வேணும்னு கேட்கும்போது எனக்கு எதுனாலும் ஓகே. இன் வேறு வந்திருக்காங்க, நான் எனக்கு மீட் ஆர்டர் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு லீமிங் கேட்குறா. உடனே தாவோ வந்து சொல்கிறா, இந்த மாதிரி மட்டன் டம்ப்ளிங்ஸ் வந்து கொண்டு வாங்க, வெஜிடேரியன் டம்ப்ளிங்ஸ், அதுக்கப்புறம் கொஞ்சம் ஒரு பாட்டில் ஒயின் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டர் பண்ணுதா. இன்னும் லீவிங்கும் வந்து பார்த்துட்ருக்காங்க. அதை பார்த்தோன்னே தாவோ வந்து கேட்குறா, நீங்கள் பார்க்குறத பார்த்தா அவங்க 2 பேருக்கும் வந்து ஒருத்தவங்க தெரியுமா அப்படின்னு கேட்குறா. இப்போ இன்ட்ரடக்ஷன் நான் ஸ்கிப் பண்ணிடுறேன் அப்படின்னு தாவோ சொல்கிறா. உடனே வந்து லீவிங் கேட்குறா, நீங்கள் எப்படி மீட் பண்ணீங்க அப்படின்னு கேட்கும்போது சிக்கன் வாங்கும்போது தான் மீட் பண்ணேன். அதை கேட்டதுமே லீவிங் சொல்கிறா, இன் வந்து சிக்கன் வாங்க வந்தானா, இதில் எந்த ஆச்சரியமும் இல்லை அப்படின்னு அவள் சொல்கிறா. ஆனால் சிக்கன் வாங்கும்போது வந்து இன் வந்து நீ சீட் பண்ணிட்டான். கடைக்காரன் வந்து ஒரு சிக்கனோட ரேட் வந்து $5 சொன்னான். ஆனால் வந்து இன் வந்து நிறைய காசு கொடுத்துட்டான். கடைக்காரனும் இந்தாங்க ஒயின் வந்துட்டு சாப்பிடான்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே இந்த மாதிரி கொடுக்குறான். 3 பேரும் ஒயின் குடிக்காங்க. ஒயின் குடிச்சிட்டு இன்னும் என்ன பண்ணுறான்னா அந்த டம்ப்ளிங்ஸ் எடுத்து தாவோக்கு வந்து சர்வ் பண்ணுறா. தாவோ வந்து அவனுக்கு வந்து சர்வ் பண்ணுறா. இந்த மாதிரி நீ சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு தாவோ சொல்கிறா. இன்னும் வந்து சாப்பிட்றான். தாவோ நிறைய குடிச்சிடுறா. ஆனால் இன்னும் லீவிங் வந்து தெளிவாக தான் இருக்காங்க. உனக்கு வந்து நீ ரொம்ப பாவம். ஏன்னா லீமிங் வந்து பாட்டு பாடுறதுனால கேட்க முடியல. அவளோட வாய்ஸ் செம்மையாக இருக்கும். நான் நினைக்கிறேன் அவள் வந்து ரொம்ப ரொம்ப அமேசிங் அப்படின்னு வந்து குடி போதையில் வந்து என்னென்னமோ பண்ணிகிட்ருக்கா. நீ தாவோ பிடிச்சிட்டு பார்த்துரு அப்படின்னு சொல்கிறா. வந்து லீவிங்கை பார்த்துட்டு இந்த மாதிரி தாவோ வந்து நிறைய வந்து ட்ரிங்க் பண்ணிட்டாங்க, நான் போய் வீட்டில் விட்டுட்டு வரேன் அப்படின்னு சொல்கிறான். வெயிட்டர்கிட்ட வந்து பில் கேட்குறான். நான் வந்து காசு கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு தாவ வந்து பர்ஸ்லேருந்து 2 காயின்ஸ் எடுத்து வைக்கிறா.
அங்கே இன்னும் தாவாவும் நடந்து போயிட்டுருக்காங்க. ஆனால் தாவா தள்ளாடிக்கிட்டே வரா. நான் இந்த மாதிரி பிடிக்கல, என்னால் தனியாகவே நடக்க முடியும் அப்படின்னு சொல்கிறா. அதுக்கு வந்து நீ குடிக்கல, ஆனால் வந்து நான் உன்னை பிடிக்கணும்னு ஆசைப்பட்றேன் வந்து கேட்குறேன். நான் வந்து பிக்கி பேங்க் ரைடு வந்து பண்ணலாமா அப்படின்னு கேட்குறா. உன்னால் முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு தாவா கேட்குறா. ஏறிக்கோன்னு சொல்லிட்டு அவன் வந்து உட்காருறா. வந்து பிக்கி பேங்க் மட்டும் தூக்கிக்கிடுறான். வந்து கேட்குறான் தாவா பார்த்து, இந்த மாதிரி கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுறியா, இல்லை ஒரு மாதிரியா இருக்கா, என்னாச்சுன்னு கேட்கும்போது, இல்லை ஒன்றும் இல்லை, வந்து அடுத்தவங்க கூட குடிக்கவே பயமாக இருக்கும். ஏன்னா குடிச்சிட்டோம்னா அடுத்தவங்க யாராச்சும் அட்வான்டேஜ் எடுத்துக்கிடுவாங்களோ. ஆனால் வந்து உன் கூட இருக்கும்போது நீ நல்லா பார்த்துக்கிற, நீ வந்து நான் குடிச்சதுக்கப்புறம் நீ நல்லா பார்த்துக்கிடுற, நான் இதுக்காண்டியே டெய்லியும் குடிப்பேன் அப்படின்னு வந்து சொல்கிறா. இங்கே லீமிங்கை பார்க்க வந்து ஜின் வந்திருக்கான். ஆனால் அவ கிட்டலாம் போய் பேசலை. லீமிங் பின்னாடியே பாதுகாப்புக்காண்டி நடந்து போயிட்டுருக்கான். ஜின் கேட்குறான், நான் வந்து நீ வீட்டில் போய் விடவா அப்படின்னு கேட்கும்போது, உனக்கு அது ஓகேவா, ஏன்னா நீ மானிட்டர் தானே பண்ண வந்திருக்க அப்படின்னு கேட்கும்போது, இல்லை நான் வந்து நீ ஹர்ட் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்கிறா. அதுக்கு வந்து லீமிங் சொல்கிறா, என்னை வந்து யாராலையும் ஹர்ட் பண்ண முடியாது. ஜின் வந்து சொல்கிறான், இந்த மாதிரி அந்த வெள்ளாளிக்கு நடந்ததுக்காண்டி நான் சாரி கேட்குறேன். லேனும் ரொம்ப ரிக்ரெட் பண்ணிகிட்டு இருக்கான், அவன் நினச்ச தப்பு. அதுக்கு லீமிங் சொல்கிறா, நீ வந்து எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டாம், ஜியா எவ்வளோ ஃபீல் பண்ணுவாங்கன்னு தெரியுமா அப்படின்னு கேட்கும்போது, அதுக்கு வந்து ஜின் சொல்கிறான், இல்லை அவளோட மெமரிஸ் எல்லாமே வந்து அழிஞ்சிட்டு அப்படின்னு சொல்கிறான். ஜியானா ஜின்னோட ஃப்ரெண்டு தான். மிங் வந்து இதையுமே தப்பாக நினச்சிக்கிடுறா. கேட்குறா, அப்போ நீ வந்து உன் ஃப்ரெண்டோட மெமரியை நீயே அழிச்சிட்டியா அப்படின்னு கேட்கும்போது, நான் இல்லை அந்த வெள்ளலி தான் அழிச்சிச்சு அப்படின்னு சொல்கிறான். மிங் சொல்கிறா, அப்போ அவன் ஃபீல் பண்ணக்கூடாதுன்னு தான் மெமரிஸ் எல்லாமே எரேஸ் பண்ணியிருப்பா, அப்போ நீ எதுக்காண்டி பண்ண அப்படின்னு கேட்கும்போது, ஜின் வந்து அமைதியாக இருக்கான். லீமிங் சொல்கிறா, நீ எப்போயுமே இந்த மாதிரி அமைதியாக தான் இருக்க போறியா அப்படின்னு கேட்குறா. மிங் வந்து சொல்கிறா, இதுக்கு வந்து இந்த மாதிரி என்னோட பாஸ் எல்லாமே என்கிட்ட வந்து சீக்ரெட்டாக வச்சுருக்க. அதுக்கு ஜின், அது வந்து உனக்காண்டி தான், நான் உனக்காண்டி என்னனாலும் பண்ணுவேன், உன்னை ஹர்ட் மட்டும் நான் எப்போதுமே பண்ண அப்படின்னு சொல்கிறா. அதுக்கு வந்து மிங் சொல்கிறா, எனக்கு வந்து சொல்ல முடியாட்டினா இனிமேல் வந்து என் முன்னாடி வர்றத, அதனால் என்னோட டைம் வந்து வேஸ்ட் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுதா. இங்கே வந்து இன்னையும் தாவாவும் காட்டுறாங்க. வந்து தாவை வீட்டுக்கு கூப்பிட்டு வந்து செருப்பெல்லாம் கழட்டி விட்டு கிட்ட பழத்தை வச்சு நல்லா பார்த்துக்கிடுறான். அவன் கரெக்டாக கிளம்பும்போது தாவை வந்து கையை பிடிச்சிடுதா. இந்த மாதிரி போகாத அப்படின்னு சொல்கிறா. வந்து சரி நீ தூங்கு, நான் இப்போ கிளம்புறேன்னு சொல்லிட்டு வந்து போகிறான். தாவை வந்து அவன் போனதுக்கப்புறம் ரொம்ப சந்தோஷப்படுறா. ஐயோ இதெல்லாம் கனவா அப்படி இல்லை நிஜமா அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் சந்தோஷமா வெளியே வரான். அப்போ வந்து மிங் நின்றுட்டு இருக்கா. சொல்கிறான், எனக்கு தெரியும் நீ யாரும் எனக்கு கண்டுபிடிச்சிருப்பேன்ட்டு. அதுக்கு வந்து லீமிங் சொல்கிறா, நீ வந்து எதுக்கு தாவா கூட இருக்க அப்படின்னு கேட்குறா. அதுக்கு சொல்கிறான், எனக்கு வந்து அவளை பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறா. அதுக்கு நீ வந்து ஒரு வவ்வால் தானே, நீ வந்து நார்மலான டீமன் கிடையாது, உனக்கு வந்து தாவாவோ பிடிக்காது தானே, அவனுக்கு அவளுக்கு பிடிச்சதெல்லாம் ரத்தம் தானே அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. கேட்டு 2 பேரும் சண்டை போடுறாங்க. அப்போ லீமிங் வந்து ஈஸியாகவே லின்னை வந்து அடிச்சிடுதா. உடனே வந்து சொல்கிறான், இந்த மாதிரி நான் ஒரு தடவை கூட வந்து பிளட்டை குடித்ததே இல்லை, என்னோட ஆறா வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது, எனக்கு வந்து அவள் பெட் வேணும்னு நினச்சிருந்தா அவள் வந்து நான் எப்போவோ கொண்டிருப்பேன், எனக்கு வந்து அவள் கூட சந்தோஷமாக வாழணுன்னு தான் ஆசை, நான் அவ்வளோதான் அவள் ப்ரொடெக்ட் பண்ணுவேன், நல்லா அவனை வந்து பாதுகாப்பேன், அவளுக்கு எதுவுமே நடக்க விட மாட்டேன். நாங்கள் வந்து ஃபஸ்ட் டைம் சிக்கன் ஷாப்பில் தான் மீட் பண்ணோம், அது மட்டும் நடக்காமல் இருந்துருந்துச்சுன்னா நீ பற்றி யாருக்குமே தெரிஞ்சிருக்காது அப்படின்னு சொல்கிறா. உடனே லீமிங் வந்து கேட்குறா, நீ வந்து சிக்கனோட பிரெட்டை குடிச்சியா அப்படின்னு கேட்குறா. அதுக்கு லீமிங் கேட்குறா, நீ இப்போ இப்படி இருக்க ஓகே, இப்போ ஃப்யூச்சர்லேயும் இதே மாதிரி இருப்பியா, அப்போ தாவாக்கு ஏதாச்சும் ஆயிட்டுனா அப்படின்னு கேட்கும்போது அதுக்கு சொல்கிறான், இல்லை நான் என்னால் அவளுக்கு எதுவுமே ஆகாது, நான் வந்து எனக்கு அவள் கூட இருந்தால் போதும், நான் வந்து அவளை எப்பவுமே ஹார்ம் பண்ண மாட்டேன். லீமிங் சொல்கிறா, அப்போ ஓகே, ஆனால் எப்போவாவது நீ தாவோக்கு ஏதாச்சும் பிரச்சனை பண்ணன்னு தெரிஞ்சுன்னா அவனை அப்போவே கொன்றுவேன். இங்கே லீமிங் வந்து அந்த ஹாஸ்டல் ரூம்குள்ளே வாரா. அதை பார்த்த தாவோ வந்து இந்த மாதிரி நீ வந்து பெரிய சிங்கர் சொல்லிட்டு கிட்ட வந்து உட்காந்துக்கிறா. நான் நினைக்கிறேன் நானும் அவனும் லவ்வில் வந்து விழுந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டுதா. அதுக்கு லீமிங், உனக்கு அவனை ரொம்ப பிடிச்சிருக்கா அப்படின்னு கேட்கும்போது, ஆமாம், இந்த உலகம் வந்து ரொம்ப போரிங்காக இருந்துச்சு எனக்கு, அவனை பார்த்ததுக்கப்புறம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்குது, அவன் வந்து ரொம்பவே எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறான். நான் அவனை வந்து ஒரு தடவை மீட் பண்ணும்போது தான் நான் என்னோடய ரியல் செல்ஃபை வந்து உணர்ந்தேன். லவ் பண்ணும்போது நம்மளுக்கு வெல்த்தினஸ், அதுக்கப்புறம் நம்ம வேலை அதெல்லாம் வந்து முக்கியம் இல்லை, ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கான ஒரு பார்ட்னர் கிடைக்க வந்து ரொம்ப ரொம்ப கொடுத்து வச்சுருக்கணும்,
அது வந்து ரொம்ப ரேரும் கூட. எனக்கு வந்து இந்த காசு, இந்த வேலை, டாப்ஸிங் எனக்கு எதுவுமே தேவையில்ல. எனக்கு வந்து அவன் கூட இருந்தா போதும். என்ன பயம்னா என்னைய விட்டுட்டு அவன் ஒரு நாள் போயிருவானோன்னு தான் பயமா இருக்கு. அப்படி அவன் போயிட்டான்னா எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. அதுக்கு வந்து லீவிங் சொல்றா. நீ எப்பமாவது யோசிச்சிருக்கியா? நீ வேற மாரி திங்க் பண்ணுவ, அவன் வேற மாரி திங்க் பண்ணுவான். அது வந்து எனக்கு ரொம்ப ஹர்ட் ஆகும். நான் வந்து உன்ன ஹார்ட் பிரேக் ஆக்கணும்னு சொல்லிட்டு சொல்லல. ஆனா நீ புரிஞ்சுப்பன்னு நெனைக்கிறேன்னு சொல்லிட்டு லீவிங் சொல்றா. அதுக்கு தாவ சொல்றா, எல்லா ஆம்பளையாலும் வந்து விக்கெடு மைண்டடா இருக்க மாட்டாங்க. ஆனா ஒண்ணு, இவ்வளோ நேரம் அவன் என் கூட இருந்தது எனக்கு ரொம்ப ஹாப்பியா தான் இருக்கு. எனக்கு வந்து அப்படி உயிர் போற மாரி இருந்தா கூட, நான் அவன லவ் பண்ணத நெனச்சு ஃபீல் பண்ண மாட்டேன். சந்தோஷம் தான் படுவேன். அப்படின்னு சொல்றா. அதுக்கு லீவிங் சொல்றா, எனக்கு இந்த லவ்வ பத்திலாம் தெரியாது. உன் ஹார்ட் சொல்றத நீ கேளு. நீ வந்து அவன லவ் பண்ணு. இப்ப வந்து அவனை லவ் பண்ணாட்டினா, நீ வந்து அத நெனச்சு கஷ்டப்படாத. அப்படின்னு சொல்றா. அதுக்கு தாவும், சரி அப்படின்னு சொல்றா. இங்க ஷுன்ன காட்டுறாங்க. அவன் வந்து இந்த கேட் பார்த்துருப்பான்ல பூவ. அத நெனச்சு பயந்து அவனுக்கு ஜுரமே வந்துருச்சு. லேண்ட் வந்து இன்னும் கேலரியில தான் இருக்கான். இந்த மாரி பிரேக்ஃபாஸ்ட்க்கு டைம் ஆயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டே வரான். அவன் சாப்பாடு வந்து எடுத்து வச்சிருக்கான் வேலைக்காரன். ஜின் வந்து சொல்லியிருந்தாங்க, இந்த மாரி உங்களுக்கு சாப்பாடு வந்து தர சொல்லிட்டு, அதே மாரி சாப்பாடுலாம் ஃப்ரீயா வந்து குடுக்க முடியாது அப்படின்னும் அவன் சொல்றான் வேலைக்காரன். வேலைக்காரன் வந்து சொல்றான். அப்போ வந்து ஜின் வந்து நடந்து வாரான். பிளான் சின்ன பத்து, உனக்கு அறிவு இல்லையா? நான் லீவிங்காண்டி தான் வந்து நைட்டு ஃபுல்லா அந்த கிளப்ல வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்கேன் வெளியவே. எவ்வளோ குளிரு தெரியுமா? லேனுக்கு வந்து ஒரு ஸ்மெல் வருது. சின்ன பார்த்து, உனக்கு ஏதாச்சும் ஆறா ஸ்மெல் வருதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. ஆறாங்கிறது டீமனுக்கு மட்டும் இருக்கிற ஒரு ஸ்மெல். ஜின் சொல்றான், நீ வந்து ஒரு டாகா மாற வந்து கரெக்டாக தான் இருப்ப, உனக்கு நல்லா ஸ்மெல்லிங் சென்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்றான். அதுக்கு லேன், நீ என்ன சொல்ல வர? இங்க ஏதாச்சும் டீமன் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். அதுக்கு ஜின் சொல்றான், ஆமா உன் பக்கத்துல தான் இருக்கு அப்படின்னு சொல்றான். அதுக்கு லேன் வந்து முன்னாடி பார்த்து கை கட்டி இந்த மாதிரி நீ வெளியே வா அப்படின்னு சொல்றான். ஜின் பார்க்குறத பார்த்துட்டு, இல்லை நான் சும்மா தான் சொன்னேன். சரி டீமன் இங்கே தான் இருக்கா, நான் டீமனை போய் வேட்டையாடிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு லேன் வந்து கிளம்புறான். அதுக்கு ஜின் வந்து உட்காரு, உன்னோட ப்ராமிஸ் வந்து மறந்துட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். அதுக்கு லேன், சரி சொல்லு, நான் இப்போ டீமனை வேட்டையாடவா வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். ஜின் சொல்கிறான், அதுக்கு வந்து நீயும் முடிவெடுக்கக்கூடாது, ஷுன் தான் முடிவெடுக்கணும் அப்படின்னு சொல்கிறான். அவன் வந்து ஹெல்ப் கேட்குற வரைக்கும் வெயிட் பண்ணுன்னு சொல்கிறான். இங்கே ஷுன்னை காட்டுறாங்க. ஷுன் வந்து அரை பைத்தியமாகவே ஆயிட்டான் போல. ஆஃபீஸுக்கு கூப்பிட்டு வந்து இந்த மாதிரி நான் கிச்சனில் வந்து ஒரு பீஸ்ட்டை பார்த்தேன், அது சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி பண்ணிச்சு அப்படின்னு சொல்லி காட்டுறான். நீங்கள் சீக்கிரம் போய் அதை போய் கேப்சர் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறான். ஷின் வந்து கீழே குனிஞ்சிட்டு இருக்கான். அப்போ அந்த பூனை டீமன் வந்து பக்கத்தில் வந்து அதோட ஃபேஸை வந்து ஜூமில் கட்டுது. அதை பார்த்தோன்னே அவன் தூங்கிட்டு இருப்பான் போல, இது எல்லாமே கனவு தான், டக்குன்னு எந்திரிச்சிருக்கான். எந்திரிச்சு சொல்கிறான், இந்த மாதிரி நான் அது கண்டிப்பாக ஒரு வழி வந்து கண்டுபிடிச்சி ஆகணும் அப்படின்னு சொல்கிறான். இன்னும் தாவும் வந்து லவ் பண்ணுவாங்க. ஆனால் ரெண்டு பேருமே ஒருத்தவங்க சொல்லியிருக்க மாட்டாங்க லவ் பண்ணுறேன்ட்டு. அதுவும் இல்லாமல் இன் வந்து ஒரு வேம்பையர். ஸ்டார்டிங் வந்து நமக்கு ஸ்லோவாக போகிற மாதிரி இருக்கும், ஆனால் கதை போக போக வந்து நல்லாயிருக்கும். ஸோ எந்த எபிசோடுமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஓகே பாய் க்யூட்டீஸ், நம்ம நாளைக்கு எபிசோடில் மீட் பண்ணலாம்.